இங்கே நம்ம நார்மலாக பார்க்குறோம் இல்லையா மெனுவில், இந்த மெனு வந்து மெயின் மெனுன்னு சொல்லுவோம். இந்த மெயின் மெனுக்கு இன்சைட் பார்க்குறது எல்லாமே சப்மெனுஸ். இந்த சப்மெனுஸோட ஷார்ட்கட்ஸ்லாம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பிக்சர்ஸில் பார்க்குறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நியூ, நீங்கள் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா நியூன்னு இருப்பா. அனதர் ஒன் இஸ் ஓப்பன். இந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். சேவ், அதே சேவ் ஃபார்மேட் தான். சேவ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சேவ் ஓகே சேவ் டு சேவ் கார்னரில் போயிட்டு மார்க்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன பர்போஸ் சேர்க்கலாம் மாதிரி நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம கொடுக்கணும். இதுக்குள்ள லெட்டர்ஸும் நம்ம டெஸ்ட்டு மாதிரி இதுக்குள்ள டெஸ்ட்டும் டைப் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டும் டைப் பண்ணிட்டு அந்த வேலையில் போகலாம். இந்த டெஸ்ட்டு வந்து அடுத்த லேயர் செட் பண்ணுவோம் சார். அடுத்த லேயர் செட் பண்ணால் இதே லேயர்லேயே அழைச்சிட்டு டெஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் ப்ராப்ளம் நியூ இங்கே பிளாக் வரும். ஓப்பன் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடியதான் ஓப்பன் பண்ணுறது. சைஸ் வைஸாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிருந்தா சைஸ் வைஸாக ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணோம்னா பர்டிகுலர் எது ஓப்பன் பண்ணிருக்கோமோ அது மட்டும் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆல் கொடுத்தோம்னா எத்தனை ஓப்பன் வச்சுருக்கோமோ அத்தனையும் க்ளோஸ் ஆகிடும். எஸ் கொடுத்தோம்னா டோட்டல் எல்லாமே சேவ் பண்ணலான்னு கேட்குது. சேவ் பண்ணணும்னா எக்ஸ் கொடுக்கலாம். வேணாம்னா நம்ம கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிடும். அடுத்து இது சேவ் நம்ம எல்லாம் பார்த்தலாம். சேவ் பண்ணுறது சேவ் டெம்ப்ளேட் வந்து நம்ம பிக்சர் எடுக்கிறப்ப வந்து உள்ளே போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் போடுவோம் இல்லையா. சேவ் ஆகணும் எல்லாமே இப்போ எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே சேவ் பண்ணுறது தான் சேவ் ஆகும். இம்போர்ட்டில் போய் நம்ம இமேஜ் இதில் எடுக்கணும் இல்லையா. இம்போர்ட்டில் இமேஜ் விஎஸ் இந்த மாதிரி எடுக்கணும். அதை இம்போர்ட்டில் சேவ் அதே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பேஜ் எப்போ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்போர் சைஸ்னா ஏற்போர் சைஸ் இங்கே லெஃப்ட் ரைட்டு எவ்வளோ சைஸ் தேவை, லெஃப்ட் ஃபார்ம் எவ்வளோ தேவை, சைஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைஸில் இருக்குது. அதனால இங்கே வந்து ஏற்போர் சைஸில் இருக்குது. அதர்வைஸ் நமக்கு என்னென்ன சைஸ் நமக்கு தேவையோ எப்படி எப்படி எல்லா சைஸஸும் இருக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன சைஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட சொல்ல பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு கஸ்டம்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டு டைப் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன நம்பர்ஸ் தேவையோ அந்த நம்பர்ஸ் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா பிரிண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பிரிண்ட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பிரிண்ட் கனெக்ட் ஆகி கூட பிரிண்ட் ஆகிடும். கண்ட்ரோல் கீ வந்து பிரிண்ட் கொடுக்குறது. இப்போ பிரிண்டரோட நேம் இருக்கும். அந்த என்ன கம்பெனி பிரிண்டடோ அந்த பிரிண்டரோட நேம் செட் பண்ணிட்டு எத்தனை பேஜ் ஆர்டிஎஸ் கொடுக்கணுமோ அந்த பர்டிகுலர் பேஜ் கொடுக்கணுமா செட் பண்ணிக்கணும். எத்தனை ஓகே கொடுத்தோம்னா பிரிண்டர் கனெக்ட் ஆகி பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் நம்ம மேக்ஸ் மினிமேக்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சேவ் தான்.
கண்ட்ரோல் இஜெட் வந்து கண்ட்ரோல் V வந்து கட்டல் பேஸ் இந்த மாதிரி ஒரு எடிட்டர் எடிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்டூ டிலீட் கட்டு காப்பி எதை நம்ம பர்டிகுலர் எதை நம்ம கட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த நம்ம கட் பண்ணோம்னா வீட்டில் போயிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு எந்த இடத்துல நமக்கு தேவையோ அப்படின்ட்டு பேஸ்ட் கொடுத்தோம்னா பேஸ்ட் நம்ம மூவ் சிஸ்டம் எங்கே இருந்தாலும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் காப்பி பேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். பேருனா அது எடிட் பண்ணுறது ஒன்றா பேர் கொடுக்குறது ஒன்றா. இதில் வந்து நம்ம மூணு செட் பண்ணிட்டு எடிட் கொடுத்தோம்னா எடிட் ஆகும். அதர்வைஸ் எடிட்டில் போயிட்டு லேயர் கொடுத்தோம்னா லேயர் ஆகும். ஆல்ரெடி நம்ம எதுக்கு எந்தெந்த ஷார்ட்கட் கீஸ் இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்கோம். எடிட் டூப்ளிகேட் லேயரில் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம உங்களை ஒர்க் பண்ணிருக்கோம். அது நமக்கு இன்னொன்று தேவையாக இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் டூப்ளிகேட் இந்த மாதிரி எத்தனை வேணுமா நமக்கு எத்தனை டூப்ளிகேட் செலக்டாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நம்மளால் கிரியேட் பண்ண முடியாதுன்னா காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். டீசெலக்ட் பண்ணுறது இதே ஃபஸ்ட்டு எடிட்டில் போயிட்டு டீசெலக்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு எது தேவையோ அது ஒன்று மட்டும் பர்டிகுலராக பார்த்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ரீப்ளேஸ் அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன இருக்குதோ அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு எதுவுமே செட் பண்ணுறதுனால காமிக்க நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு டெஸ்ட் அனிமேஷனை பார்த்தோம் இல்லையா, டைப் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு காப்பி பண்ணோம்ல, காப்பி பண்ணோமா, காப்பி பேஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே இங்கே இருக்கக்கூடிய என்ன பேசுகிறோம் இங்கே எடிட் இருக்கும். அதுதான் காப்பி ஃப்ரேம்ஸு, கட்டு ஃப்ரேம்ஸு, பேஸ்ட் ஃப்ரேம்ஸு, கிரியேட் ஃப்ரேம்ஸு, ரிமூவ் ஃப்ரேம்ஸு, செலக்ட் ஆர் ஃப்ரேம்ஸு. நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இங்கே இருக்கா, இதே தான் இருக்கிட்டே வரும். ஓகேவா? பார்த்ததெல்லாமே இதை ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒர்க்கிங் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு எந்தெந்த கீஸ் வந்து எங்கெந்த இருக்கிறது ஒர்க்கிங்கே தெரிஞ்சுருக்கோம். இப்போ நமக்கு இன்னொரு விஷயமோ இதில் வந்து இங்கே போயிட்டு மெனுஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு நிறையா ஷார்ட்கட் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட்கட் எதுவுமே தெரியாமல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தானே? ஷார்ட்கட் தெரிஞ்ச பார்த்தீங்க இதனாலும் ஒரு மூட்டூர் எடுக்கணும்னாலும் இங்கேருந்து மோசம் கொண்டு போயிட்டு இங்கே டூல் பாரில் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தானே வரீங்க. டிராயிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி பென்சில் டூல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள்.
டு லைவ் எல்லாமே நம்ம அப்பீரியன்ஸ் பார்க்குறதுல தான் இருக்குது.